கொண்டு சூழ சூழ வருகுது வருகுதையா அந்த சித்தரம்பு தினையறிஞ்சி கவி மட்டு கொண்டு ஆமோ உங்க மட்டும் ஒன்னு இருக்கு உங்க முடியாம கக்கிருக்கு சித்தரம்பு திங்க மட்டும் தின்னிருக்கு திங்க முடியாம கக்கிருக்கு இத பார்த்தாள பார்வதி முன்னாலே ஐயா மோரிப்பாள குழம்பு வாழ ஆண்டவன பகவானே அறியாம செய்த பாவோ ஆண்டவன ஒரு கடுமை தெரியாம செய்த பாவோ தெரியாம செய்த பாவோ சிவனார ஒரு கடுமை செய்த பாவோ சிவனார ஒரு கடுமை சங்கரன பகவானே பகவான் இன்னும் பாராம பகவானுக்கு பாவம் செய்த புருஷன் இன்னும் பாராம புருஷனுக்கு பாவம் செய்த கொண்டவன் இன்னும் பாராம கொண்டவன் இன்னும் பாராம கொண்டவனுக்கு கொடுமை செய்த பாராம கொண்டவனுக்கு கொடுமை செய்த ஆண்டவன பகவானே பகவானே புருஷன் பாவம் போக்கணுமே பார்க்கணுமே ஒரு பிள்ளை வர எனக்கு வேணும் எனக்கு வேணும் மன்னம் பாவம் போக்கணுமே பார்க்கணுமே எனக்கு மலர வர எனக்கு வேணும் எனக்கு வேணும் கொண்டவன் பாவம் போக்கணுமே ஒரு குழந்தை வர எனக்கு வேணும் ஆண்டவன பகவானே புருஷனுக்கு பாவம் செஞ்ச புருஷன் பாவம் போக்கணுமே ஒரு பிள்ளை வர எனக்கு வேணும் புருஷ பாவம் பார்க்கணுமே ஒரு பிள்ளை வர எனக்கு வேணும் சாமி மடியில் ஓட்டி விளையாடு ஒரு மலர வர எனக்கு கொஞ்சி நான் விளையாடு ஒரு குழந்தை வர எனக்கு வேணும் இந்த சத்திக்கு உதவும் பாடி சத்திக்கு உதவும் பாடி எனக்கு தலைமகன எனக்கு சத்திக்கு உதவும் பாடு எனக்கு தலைமகன ஆண்டவா பகவானே பகவானே உங்களை போய் நான் பாவம் செஞ்சுட்டேனே பாவம் செஞ்சுட்டேனே உங்களுக்கு நான் கொடுமையா பண்ணிட்டேனே பண்ணிட்டேனே உங்களை நான் சோதிச்சு பார்த்த பாவம் பெரிய பாவம் பெரிய பாவம் இந்த பாவத்தை நான் தீர்க்கணும் தீர்க்கணும் ஒரு பிள்ளை வரத்தை கொடுங்க கொடுங்க அந்த பிள்ளை பிழைச்சுன்னா அந்த பிள்ளைய வச்சு உங்களுக்கு செஞ்ச பாவத்தை நான் தீர்த்துக்கிடுது நான் கடவுளுக்கு கருமம் செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன் கஷ்டத்தை தீர்க்க எனக்கு ஒரு கை குழந்தைய தாங்க தாங்க பகவானே அப்படின்னு பார்வதி கேட்ட உடனே பகவான் சொன்னார் என்ன சொல்றோம் ஏ பார்வதி உலக ஆசாரப்படி உனக்கு 2 குழந்தை கொடுத்திருக்கேன் உனக்கு மூத்த மகன் பிள்ளையாரி விநாயகப் பெருமாள் இருக்கான் இளைய மகன் வேல் முருகேசன் இருக்கான் 2 பிள்ளை இருக்கும்போது என்ன 3வது ஒரு பிள்ளை கேட்க எதுக்கு பிள்ளை கேட்க திடீர் பிள்ளை கேட்கியா ஏ பார்வதி 2 பிள்ளை இருக்கும்போது இன்னமா 3வது பிள்ளை கேட்க எதுக்குமா கேட்க அப்ப பார்வதி இறைவா எனக்கு 2 பிள்ளைய தண்ணி நான் இல்லன்னு சொல்லல மூத்த மகன் விநாயகப் பெருமானும் தாயின் குணத்தை போல பெண் கட்டி சந்தி தோறும் போய் இருந்துகிட்டாரு இளைய மகன் முருகனும் அன்னைக்கு நாரதம் கொண்டு வந்த ஞான பழத்துக்காக கோவப்பட்டு சண்டை போட்டு பழனி மலையில கோமன ஆண்டியா போய் இருந்துகிட்டாரு 2 பிள்ளை இருந்தும் எனக்கு எந்த பிள்ளை இருக்கு பக்கத்துல எந்த பிள்ளை உதவுது எனக்கு ஆண்டவனே பகவானே ஆபத்துக்கு உதவும் பாடி அருமை பிள்ளை தந்திடுங்கோ சக்திக்கு உதவும் பாடி தலைமகனா கொடுத்திடுங்கோ மணியில் ஒட்டி விளையாடு மலரையாக தந்திடுங்கோ சக்திக்கு உதவும் பாடி சக்திக்கு உதவும் பாடி தலைமகனா கொடுத்திடுங்கோ உதவும் பாடி தலைமகனா கொடுத்திடுங்கோ ஆண்டவனே பகவானே இன்னும் 8 நாளுக்குள்ள இன்னும் 8 நாளுக்குள்ள கனவையில் கை குழந்தை கட்டாயம் எனக்கு வேணும் புருஷமில்ல புத்திரனா பூமா நீங்க கொடுக்கணுமே மன்னன் இல்லாம மலையவனை கொடுக்கணுமே இன்னும் 8 நாளுக்குள்ள கனவையில் கை குழந்தை கனவை
கை குழந்தை எனக்கு கட்டாயம் கொடுக்கணுமே இல்ல கை குழந்தை கட்டாயம் கொடுக்கணுமே சாமியாளன் இல்லான் குழந்தை எங்க ஆண்டவனை கொடுக்கணும் எனக்கு இன்னும் 8 நாளுக்குள்ள இன்னும் 8 எனக்கு அந்த பிள்ளை கொடுக்கணுமே இன்னும் 8 நாளுக்குள்ள எனக்கு அந்த பிள்ளை ஆண்டவா பகவானை என்ன 8 நாளுக்குள்ள கணவன் இல்லாத கை குழந்தை எனக்கு வேணும் புருஷம் இல்லாத புள்ள வேணும் ஆளன் இல்லாத ஆம்பளை புள்ள வேணும் மன்னன் இல்லாத மதலையா வேணும் அப்ப பகவான் சொன்னாரு பார்வதி நீ பிள்ளை வரம் கேட்க அது 8 நாளுக்குள்ள புருஷம் இல்லாத புள்ள எப்படி பிறக்கும் கணவன் இல்லாத கை குழந்தை இந்த உலகத்துல உண்டா ஆணுக்கும் பெண்ணுக்கும் பிறக்கும் பிள்ளையா அறகுறையா பிறக்கு கண்ணு தெரியாம காது கேளாம வாய் பேச முடியாம எத்தனை ஊனத்தோட பிறகு நீ 8 நாளுக்குள்ள பிள்ளை கேட்டனா அப்பேற்பட்ட பிள்ளை எப்படி பிறக்கும் தெரியுமா ஏ சத்தி சத்தி பார்வதி பிள்ளையாக பிறக்க மாட்டான் பிணமுண்டம்மா அவன் மதலையாக பிறக்க மாட்டான் அவன் மலமுண்டம்மா பிறப்பாம்போ பிறக்க மாட்டான் பிறப்பாடம்போ ஈஸ்வரிய பார்வதிய கொண்டவம் இல்ல பிள்ளதானே குழந்தையாக பிறக்க மாட்டான் குழந்தையாக பிறக்க மாட்டான் அவன் குளமுண்டமா பிறப்பாம்போ குளமுண்டமா அவன் பிள்ளையாக பிறக்க மாட்டான் அப்பேர் வெட்ட பிள்ளைதானே கட்டுக்கு அடங்க மாட்டான் அடங்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் கையில இருக்க மாட்டான் அப்பம் பார்வதியா சொல்லுவாரோ அப்பேர் வெட்ட பிள்ளையானா ஆண்டவன் கொடுக்கலன்னா அப்பேர் வெட்ட பிள்ளையாத்தா ஆண்டவன் கொடுக்கலன்னா அக்கினிய வளர்க்க போற ஆதி சக்தி பார்வதியா அக்கினியில இறங்க போற அக்கினில இறங்க போற அப்பம் பகவான் சொல்லுவாரோ சக்தி சக்தி பார்வதியே அப்பேற்பட்ட பிள்ளைதானே ஆண்டவனும் தாரேனம்மோ ஆண்டவனும் தாரேனம்மோ ஆண்டவன் வார்த்தைகள் 8 நாள் ஒரு வாரம் ஈஸ்வரிய பார்வதியா விரதமாக இருக்கணுமே 8வது நாளையில வெள்ளி செவ்வாய் தலைமொழிகி விரதமாக இருக்கணுமே 8வது நாளையில யமனை அதீதமாடி இத துயில் கலையாமல் கைலாச வரணும் அம்மோ கைலாச வாசலில ஆயிரங்கள் மண்டபத்தில் சனிய மூலையில முதத்தூணு தங்கத்தூணு நடுவதில உண்டாத மணிவிளக்கு விட்டு எரியுதம்மா மணிவிளக்கு முன்னால முழங்கோலம் மண்டி ஓட்டு அந்தனுமே உண்டாத மணிவிளக்க தொண்டி விட்டு பார்க்கணுமே முத்து போல 3 சோழர் முந்தானையில் விழுகும் அம்மா பிள்ளையாக பிறக்கும் அம்மா இந்த ஆண்டவனர் அருளால இந்த ஆதிசிவன் சொருபத்தில பிள்ளை கிடைக்கும் எங்க ஆண்டவன் சொன்ன போது ஆதியதி பாரதியா 8 நாள் ஒரு வாரம் கிழமையில இருக்கார கைலாச வாசலில கண்ணனங்க பார்வதியா தீத்தமாடி துயில் கலையாம கையிலுள்ள வாராளே கைலாச வாசலில ஆயிரங்கள் மண்டபத்தில்